வணக்கம். தமிழ்நாட்டுல தாவேகாவினுடைய கூட்டணி அரசாங்கம் இருக்குது. அரசாங்கம் ஆரம்பிச்சு நாங்க ஊழலை ஒழிப்போம் அப்படின்ற மாதிரி இதற்கு முன்னாடி இருந்த அரசாங்கங்கள்ல இருந்த விஷயங்கள நாங்க குறைகளை சரி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இவங்க ஆட்சிக்கு வந்தாங்க. ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமாவுமே பல இடங்கள்ல சொல்லப்பட்டிருந்த விஷயம் அப்படின்றது, சென்னை மாதிரியான பெருநகரங்கள்ல அந்த இடம் அப்படின்றது முடிக்கும் பொழுது, ஒரு சென்ட்டுக்கு இவ்வளோ ரூபா அப்படின்றது பார்ட்டி ஃபண்டுக்காக போயிட்டு இருந்தது. ஸோ அதெல்லாம் நிறுத்தி இருக்கிறாங்க அப்படின்றத செய்திகள நம்ம பார்த்திருந்தோம். செய்தித்தாள்கள்ல அது ஒரு பெரிய செய்தியாவே வந்திருந்தது. ஸோ விஜய் சட்டமன்றத்தில பேசுறதுக்கு முன்னாடியே இதெல்லாமே செய்திகளா வந்திருந்தது. அண்ட் அடுத்தது இந்த டாஸ்மாக்ல கம்பெனிஸ் கிட்ட இருந்து அரசியல்வாதிகள் நடத்தக்கூடிய அந்த ஃபேக்டரிஸ்லேருந்து வாங்கும் பொழுது, ஸோ அதில ஒரு அமௌண்ட் கட்சிக்காரர்களுக்கு போயிட்டு இருந்தது. ஸோ அந்த அமௌண்ட்ட கவர்மெண்ட்டினுடைய ஃபண்டுக்கு எடுத்துட்டு போறாங்க. ஸோ இதனால அந்த சரக்குனுடைய விலைலாம் குறையாது. ஆனா கட்சிக்கு போயிட்டு இருந்தது கவர்மெண்ட்டினுடைய நிதியா வந்துட்டு இருக்குது அப்படின்ற ஒரு செய்திகளும் வந்துட்டு இருந்தது. ஸோ இப்படி நெறைய விஷயங்கள் இருக்குது. பத்திரப்பதிவு துறையிலயுமே காசு குடுக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே குறைஞ்சிருக்குது அப்படின்ற மாதிரியான செய்திகளும் வந்திருந்தது. ஆனா கடந்த ஒரு வாரத்துல நம்ம பார்க்கக்கூடிய செய்திகள் அப்படின்றது, இந்த லஞ்ச ஊழல் அப்படின்றது மேல் மட்டத்துல குறிப்பா அரசியல்வாதிகள், ஆட்சியாளர்கள் கிட்ட வேணாம் அப்படின்ற மாதிரியான ஒரு மனநிலைமை இருக்குது. ஆனா கீழ அதிகாரிகள் மட்டத்துல அத வாங்கக்கூடியது தொடர்ந்துகிட்டே தான் இருக்குது. நெறைய அரசு அலுவலகங்கள்ல லஞ்சம் அப்படின்றது இப்பயும் வாங்கிட்டு தான் இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி அ நெறைய ஜர்னலிஸ்ட் அவர்களினுடைய யூடியூப் சேனல்ல அவங்க சொல்றத நம்ம பார்க்கிறோம். ஸோ எதார்த்தம் அப்படிதான் இருக்குதோ அப்படின்ற மாதிரியான ஒரு கொஸ்டின் மார்க்கும் எழும்பி இருக்குது. சமீபத்துல செங்கல்பட்டு அங்க தாவேகாவினுடைய நிர்வாகி ஒருத்தர் லஞ்சம் வாங்குற மாதிரியான ஒரு வீடியோ வந்திருந்தது. ஸோ அவர் நான் கைமாத்தா வாங்குன பணத்த தான் திருப்பி குடுத்தாரு அப்படின்ற மாரி அவர் சொல்ல அவர கட்சிய விட்டு நீக்கிட்டாங்க சில நாட்களுக்கு முன்னாடி. அண்ட் பழனியில கோவிலினுடைய நிலத்தை 2 பேருக்கு பட்டா மாறுதல் பண்ணாங்க அப்படின்ற மாதிரியும், ஸோ அந்த விஷயங்கள் பல நபர்கள் வழியா வெளியில வர, அதற்கு அமைச்சருக்கெல்லாம் தொடர்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல, அமைச்சர் எனக்கு தொடர்பு கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்ல, அந்த பத்திரப்பதிவு செஞ்சார் இல்லையா? அந்த அலுவலர் அவர பணி நீக்கம் செஞ்சிருக்கிறாங்க. ஸோ ஏதோ ஒரு குளறுபடி நடந்திருக்குது அப்படின்றது வெட்ட வெளிச்சமா இருக்குது. நெறைய செய்தி ஊடகங்கள் முதல் ஊழல் கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது அப்படின்ற மாதிரிலாம் சன் நியூஸ் மாதிரியான சேனல்ஸ் செய்தி வெளியிட்டிருந்தாங்க. ஸோ இப்படியே அரசல் புரசலா இதற்கு முன்னாடி இருந்த அரசாங்கம் மாதிரியே இந்த அரசாங்கமும் போகுதோ அப்படின்ற மாதிரியான கேள்வியும், சந்தேகத்தையும் அரசியல் நோக்கர்கள் மத்தியில எழுப்பி இருக்குது. ஸோ சாமானிய மக்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் ரொம்ப தெளிவா அவங்க கவனிக்கிறாங்களா அப்படின்றது தெரியல. ஆனா அரசியல கவனிக்கிறவங்களுக்கு இதற்கு முன்னாடி இந்த கவர்மெண்ட் மாதிரியே தான் இந்த கவர்மெண்ட் போகுதோ அப்படின்ற மாதிரியும் ஒரு கொஸ்டின் மார்க்கை எழுப்பி இருந்தது. சமீபத்துல ஒரு லாக்அப் டெத் கன்னியாகுமரி மாவட்டத்துல நடந்திருந்தது. ஸோ அதுவும் கூட ஒரே வாரத்துல 2, 3 பேர் இருந்திருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி எதிர்க்கட்சிகள் விமர்சனம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இந்த நேரத்துல பட்ஜெட் ஆகஸ்டினுடைய முதல் வாரத்துல தாக்கல் செய்யப்படும். இன்றைக்கு அமைச்சர்களினுடைய கூட்டம் அப்படின்றது நடந்திருந்தது. அதிகாரிகளோட கலந்து ஆலோசனை பண்ணி என்ன மாதிரியான திட்டங்களை கொண்டு வரலாம், நம்முடைய தேர்தல் வாக்குறுதிகளா அறிவிச்ச திட்டங்கள் என்னென்ன மாதிரியான திட்டங்களை அனௌன்ஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி எல்லாம் ஆலோசனை நடந்திருக்குது. அதற்கு அப்புறமா அதிகாரிகள் எல்லாம் அனுப்பிச்சுட்டு அமைச்சர்களோட முதல்வர் விஜய் பேசியிருக்கிறாரு. ஸோ அதுல அவர் முக்கியமான விஷயங்களையும் ஷேர் பண்ணியிருக்கிறாரு. லஞ்சம், ஊழல் அப்படின்றது இல்லாத அரசாங்கத்தை தான் நம்ம நடத்தணும். மக்கள் அதைத்தான் விரும்புறாங்க. ஸோ லஞ்சம், ஊழல்ல ஈடுபட்டவங்க யாரா இருந்தாலும் சரி, இனிமேல் ஈடுபடுறவங்களா இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய அமைச்சர் பதவியில இருந்தவங்களா இருந்தாலும் சரி, எக்ஸ்பீரியன்ஸ் ஆன நம்ம கூடவே ரொம்ப நாளா பயணித்தவர்களா இருந்தாலும் சரி, ஈவு இரக்கமே பார்க்காம தூக்கி அடிக்கப்படுவார்கள் அப்படின்றத விஜய் சொல்லியிருக்கிறாரு. ஸோ அதனால லஞ்சம், ஊழல் புகார்கள்ல இனிமே கவனமா இருங்க அப்படின்றது சொல்லியிருக்கிறாரு. இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் சொல்லியிருக்கிறாரு. ஆய்வுக்கு போகும்பொழுது நீங்க வீடியோ எடுக்கிறது, அத ரீல்ஸா பதிவு பண்றது, இனிமேல் அது கூடாது அப்படின்றதையும் விஜய் சொல்லியிருக்கிறதா, முதல்வர் விஜய் சொல்லியிருக்கிறதா நாம செய்திகள பார்க்கிறோம். ஸோ அதனால பல சர்ச்சைகள், பல சிக்கல்கள், பல பிரச்சனைகள் வந்துட்டு இருக்குது. ஸோ அதுவும் ஒரு முக்கியமான ஒரு உத்தரவா இன்றைக்கு முதல்வர் கிட்ட இருந்து அமைச்சர்களுக்கு பிறப்பிக்கப்பட்டிருக்குது. அண்ட் அடுத்தது இன்னொரு ஒரு விஷயமும் சொல்லப்படுது. இன்னும் ஒரு 3 மாசம் கழிச்சு அமைச்சரவையில மாற்றம் வர்றதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதிரி லஞ்சம் புகார்ல சிக்கக்கூடிய அமைச்சர்கள் அவர்களுக்கு ஒரு 3 மாசம் தற்பொழுது ஒரு 2 மாசம் வரைக்கும் முடிஞ்சிருக்குது அரசாங்கம் பதவியேற்று. இன்னும் மொத்தமா ஒரு 6 மாசம் வரைக்கும் அவர்களுக்கான டைம் குடுத்துட்டு, ஸோ என்ன மாதிரி செயல்படுறாங்க, தொடர்ந்து ஊழல் புகார்கள், அவர்களினுடைய வேலைய சரியா செய்யாத அமைச்சர்கள் இவர்கள் எல்லாருமே மாற்றப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நம்ம சொல்லணும்னா 2027 தொடக்கத்துல அமைச்சரவை மாற்றம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற ஒரு செய்திகளையும் நம்ம கவனிக்கிறோம். ஸோ அது தாவேகாவினுடைய அமைச்சர்கள் மட்டும் கிடையாது. கூட்டணி கட்சியினுடைய அமைச்சர்கள் அவர்களினுடைய செயல்பாடும்
க்ளோஸா கவனிக்கப்படுகிறது உளவுத்துறை வழியாக அப்படின்ற தகவல்களும் இருக்குது. ஸோ விஜய் ஒரு நல்ல கவர்மெண்ட்ட குடுக்கணும் அப்படின்ற மாதிரியான எண்ணத்தோட செயல்படுகிறார் அப்படின்றது இன்னைக்கு வரைக்குமே வந்துட்டு ஒரு விஷயமா, ஒரு பிம்பமா நமக்கு தெரியுது. ஸோ விஜய் வந்துட்டு நல்ல கவர்மெண்ட்ட தான், நல்ல கவர்னன்ஸ் தான் குடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் விரும்புறாரு, அவர் ஆசைப்படுறாரு. ஸோ நடுவுல அதிகாரிகளா இருந்தாலும் சரி, அமைச்சர்களா இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு பிரச்சனைகள் பண்ணாங்க அப்படின்னா, அதை அவர் விரும்பல அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ தற்பொழுதைய நிலவரப்படியும் இன்னும் ஒரு சில மாதங்கள்ல அமைச்சர்களினுடைய செயல்பாடு கூர்ந்து கவனிக்கப்படும். செயல்படாத அமைச்சர்கள் இருந்தார்கள், லஞ்ச ஊழல் புகார்ல சிக்கிய அமைச்சர்கள் இருந்தார்கள் அப்படின்னா, அவர்களுக்கு அமைச்சரவையிலேருந்து மாற்றம் இருக்கும். ஸோ ஒரு 6 மாசம் வரைக்கும் அவர்களுக்கான டைம் இருக்குது அப்படின்றது சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது ஒரு முன்னெச்சரிக்கை மாதிரி தான். ஸோ நாங்க உங்கள மானிட்டர் பண்றோம். ஸோ நீங்க கவனமா இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ வரக்கூடிய நாட்கள்லயும் இந்த மாதிரியான சர்ச்சைகள், சிக்கல்கள் இல்லாம இருக்குதா அப்படின்றத கவனிப்போம். ஒரு வேளை இருந்தது அப்படின்னா, அந்த அமைச்சரவையிலேருந்து நீக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றதையும் விஜய் சொல்லியிருக்கிறாரு. எந்த அளவுக்கு இது பிராக்டிகலா வந்து ஒர்க் அவுட் ஆகுது, விஜய் தன்னுடைய நிலைப்பாட்டுல எவ்வளவு உறுதியா இருக்கிறார் அப்படின்றத வரக்கூடிய நாட்கள நாம பொறுத்திருந்து வெயிட் பண்ணி பார்ப்போம். மறுபடியும் நான் உங்கள இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். அதுவரைக்கும் நன்றி.